Hey everyone, Assalamu alaikum. Welcome to Hajia's Kitchen. இன்னைக்கு நம்ம கிளாசிக் பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹெவி மசாலாஸ் ஆட் பண்ணாமல். அதுக்கு முதல்ல 3 tablespoons ஆயில், 2 large ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனியன் சாஃப்ட் ஆனால் போதும், ப்ரௌன் ஆக தேவையில்லை. அதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க. சாட்டே பண்ண உடனேயே 700 grams சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ண உடனேயே சால்ட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணுங்கள். அதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொரியண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க, தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 15 minutes சிம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் இதை குக் பண்ண வச்சுருங்க. அதில் உங்கள் சிக்கனும் வெந்து போயிடும் அண்டு அந்த சிக்கனில் வர தண்ணியிலேயே வந்து இது வெந்துடும். ஸோ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி போடணும் கம்மியாக இருக்குது தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு 15 minutes வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி அதில் நல்லா கரம் மசாலா ஒரு ஹெவியாக ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமா அதில் 2 to 3 ஸ்பூன் வந்து திருப்பியும் கொரியண்டர் பவுடர், நல்லா திருப்பியும் 2 ஸ்பூன்ஸ் பெப்பர் பவுடர், கறி லீவ்ஸ், இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஹெவியாக வேணும்னா நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோடைய பேரே பெப்பர் சிக்கன் தான். ஸோ அது மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை திருப்பியும் சிம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes 10 minutes குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் வித் சப்பாத்தீஸ் ஆர் தோசா. நான் வந்து இன்றைக்கி ரசம் ரைஸ் கூட சர்வ் பண்ணேன். ஆஹா, ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட். இப்போ கூட நான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த டேஸ்ட்டை. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்கள் லவ்ட் ஒன்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.